புற்றுநோய் அறிகுறிகள். காரணமில்லாத உடல் எடை இழப்பு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு கட்டத்தில் உடல் எடையை இழக்கின்றனர். எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை 5 கிலோ அல்லது அதற்கு மேற்பட்டு குறைந்தால் அது புற்றுநோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். கணையம், வயிறு, உணவுக்குழாய் அல்லது நுரையீரல் புற்றுநோய்களால் இது அடிக்கடி நிகழ்கிறது. அடிக்கடி காய்ச்சல். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வருவது மிகவும் பொதுவானது. புற்றுநோய் அல்லது அதன் சிகிச்சைகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிப்பதால் இது நிகழ்கிறது. பொதுவாக காய்ச்சல், இரத்த புற்றுநோய் அல்லது நிணநீர் குழிய புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களில் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். தீவிரமான உடல் சோர்வு. ஓய்வெடுத்தாலும் தீராத தீவிரமான உடல் சோர்வும் ஒரு அறிகுறி. புற்றுநோய் பரவும்போது இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். லுக்கேமியா போன்ற சில புற்றுநோய்களில் முதலில் சோர்வு ஏற்படலாம். சில பெருங்குடல் அல்லது வயிற்று புற்றுநோய்கள் வெளிப்படையாக தெரியாத இரத்த இழப்பை ஏற்படுத்தும். அதனாலும் உடல் சோர்வு ஏற்படலாம். தோலில் ஏற்படும் மாற்றங்கள். தோல் புற்றுநோய்களுடன் வேறு சில புற்றுநோய்களும் வெளிப்படையாக தெரியும் தோல் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதற்கான அறிகுறிகள் சருமம் கருமையாகுதல், தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல், தோல் சிவத்தல், அரிப்பு, அதிகப்படியான முடி வளர்ச்சி. மலம் அல்லது சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தில் மாற்றங்கள். மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு அல்லது உங்கள் மலத்தின் அளவு நீண்ட காலமாக மாறுவது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மறுபுறம் சிறுநீர் கழிக்கும் போது வலி, சிறுநீரில் இரத்தம் அல்லது சிறுநீர்ப்பை செயல்பாட்டில் ஏற்படும் மாற்றங்கள், அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சிறுநீர் கழிப்பது போன்றவை சிறுநீர்ப்பை அல்லது புரோஸ்டேட் புற்றுநோய்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆறாத காயங்கள், மச்சங்கள், குறிப்பாக வளரும், வலி ஏற்படுத்தும் அல்லது இரத்தம் கசியும் மச்சங்கள் புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். ஆனால் 4 வாரங்களுக்கு மேல் குணமடையாத சிறிய காயங்கள் குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆறாத வாய்ப்புண் வாய் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஆண்குறி அல்லது பெண்ணுறுப்பில் ஏற்படும் புண்கள் தொற்று அல்லது ஆரம்ப நிலை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம்.